ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே. இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் வரிசையில் வேளாண்மை மற்றும் கால்நடை பராமரிப்பு துறைகளின் பல்வேறு சேவைகள் குறித்து செங்கல்பட்டு மாவட்டம் காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலையத்தின் தலைவர் டாக்டர் ஆர் திருமாவளவன் பங்கேற்ற நிகழ்ச்சியின் 2ஆம் பாகத்தை கேட்கலாம். வேளாண்மை கால்நடை வளர்ப்பு தவிர மீன் வளர்ப்புலையும் விவசாயிகள் ஈடுபட்டு வர்றாங்க சார். மீன் வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள் வழங்கப்படுது சார்? வேளாண்மை அறிவியல் மையத்துல ஒரு குடையின் கீழ் கிட்டத்தட்ட ஒரு 6 துறை சார்ந்த வல்லுநர்கள் இருப்பாங்க. அதுல முக்கியமா மீன்வளத்துறையும் இருக்கிறாங்க. மீன்வளத்துறையில மீன்வள பயிற்சிகள் தனியாக நடத்தப்படுகின்றது. அதுல குறிப்பா சொல்லணும்னா இளைஞர்கள் மீன்வளத்துல புதுசா ஈடுபடுறதுக்கு விற்பனை வாய்ப்புகள் இருக்கோ, புதிய ரகங்கள் என்னென்ன நமது மீன்வள பல்கலைக்கழகங்கள் என்ன பரிந்துரைக்கிறாங்களோ அதன் மூலியமா என்ன லாபம் பெறலான்றதுக்கு தனி பயிற்சியும் செயல் விளக்கங்களும் கண்டறிஞ்சு புதிய இளைஞர்களை ஊக்குவிச்சு எப்படி மீன்வளத்தின் மூலியமாக லாபம் அடையாதுன்றதை வழிகாட்டுறோம். நாங்க சொட்டு நீர் பாசனம் பற்றிய நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்குல்ல சார் விவசாயிகள் கிட்ட, அதெல்லாமும் சொல்லலாம் இல்லையா சாதனைகளா? கண்டிப்பாக. ஏன்னா இப்ப அதுல விவசாயம் சார்ந்த தொழில உழவியல் ஈடுபடுறப்பையும் அவங்க கேக்குறாங்க எப்படி நீர் மேலாண்மையில சொட்டு நீர் பாசனத்தை கொண்டு வரலாம்னு சொல்லி அதற்கும் அரசு மானிய உதவியில நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆண்டுக்கு 6000 ரூபாய் பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம், அது செயல்படுத்திட்டு வர்றாங்க. இது விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு சார்? குறிப்பா நீங்க சொன்னது போல ஒரு மிகப்பெரிய வெற்றி திட்டமா அவங்க செயல்படுத்திட்டு வராங்க மேடம். இப்ப ஆண்டுக்கு விவசாயிகள் அவங்களுடைய உற்பத்தி பாதிக்கப்பட்டாலும் அந்த 6000 ரூபாய் மூலியமாக 3 தவணைகளாக மத்திய அரசு கொடுக்கின்ற பட்சத்துல விவசாயம் பொய்க்கின்ற நேரத்தில் அதை வைத்து அவர்களால் மற்ற வாழ்வாதார மேம்பாட்டு பணிகளுக்கு ஈடுபட முடியுது. கிட்டத்தட்ட 3 தவணையா இதுவரைக்கும் மத்திய அரசுல கொடுத்துட்டு வராங்க. மகளிருக்கு PM கிசான் சொல்லக்கூடிய 100% நிதியுதவி திட்டம் மத்திய அரசுடைய கீழ் செயல்பட்டு வருது. கிட்டத்தட்ட 2018 இருந்து நடைமுறைக்கு வந்திருக்கு. இதனால் மக்கள் தொழிலில் ஈடுபடுறப்ப அவங்களால தன்னுடைய சுயசார்பு இலக்கை அடைய முடியுன்றதா மத்திய அரசுடைய நோக்கமா செயல்படுத்துறாங்க மேடம். இப்ப கால்நடை வளர்ப்புக்கான என்னென்ன மாதிரியான நிதி உதவிகள் வழங்கப்படுது கால்நடை வளர்க்கும் விவசாயிகளுக்காக? குறிப்பா சொல்லணும்னா மேடம், அனிமல் ஹஸ்பண்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்டுன்னு ஒன்று கொடுத்துட்டு இருக்காங்க. அது தவிர பாத்தீங்கன்னா நேஷனல் லைஃப் ஸ்டாக் மிஷன் தற்சமயம் மத்திய அரசுடைய 50% மானிய உதவி தொகையுடைய நீங்க பண்ணை ஆரம்பிக்கிறீங்கன்னா அதற்கு உங்களுக்கு நேரடியா மத்திய அரசுடைய நிதி உதவி தராங்க. கால்நடை சார்ந்த மேம்பாட்டு நிதியில பாத்தீங்கன்னா சுயசார்பு இந்தியான்னு சொல்றது இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15000 கோடி நிதியுதவியுடன் 2020 அறிமுகப்படுத்தப்பட்டது. இதுல பாத்தீங்கன்னா இறைச்சி மற்றும் பால் பொருட்கள் செயலாக்கம் சொல்றாங்க, கால்நடை தீவன உற்பத்தி மற்றும் கழிவுகளிலிருந்து செல்வம் உருவாக்கும் மேலாண்மை ஆகியவற்றில் தனியார் மற்றும் கூட்டுறவு முதலீடுகளை ஊக்குவிக்கிறாங்க. முக்கியமா நீங்க இப்ப ஏற்கனவே கேட்டது போல இளைஞர்களை ஈர்க்கிறதுக்காக இப்ப பாலை மட்டும் விற்பனை செய்தா அவர்களுக்கு லாபம் கிடையாது. மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களா மாற்றி சந்தைப்படுத்துதல்ல மிகப்பெரிய லாபம் அவங்க சந்திக்கலான்றதுக்காக இந்த உட்கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்கு இந்த நிதி ஒதுக்கி தராங்க மேடம். விவசாயிகளுக்கான பயிர் காப்பீட்டு திட்டம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு சார்? இது ஒரு முக்கிய பங்கா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா விவசாயம் பொய்க்கின்ற பொழுது அவங்க பயிர் காப்பீடு மத்திய அரசுடைய நிதி உதவியில தான் கொடுத்தாலுமே இதை எதிர்பாராத நிகழ்வுகள் இயற்கை சேதங்களால் பாதிக்கப்படும் விவசாயிகளுக்கு நிதியுதவி கொடுக்கறாங்க மேடம். இதுல என்னன்னா வானிலை சார்ந்த பயிர் காப்பீடு இது ஒரு முக்கிய பங்காற்றுது. அதாவது மழை பொழிவு, வெப்பநிலை, உறைபனி, ஈரப்பதம் போன்ற வானிலை காரணிகளால் ஏற்படும் பாதக சூழல்ல பயிரிழப்பு தரும். இது தவிர என்னென்ன காப்பீட்டின் கீழ் வரும் பயிர்கள் விவசாயிகள் கேட்டாங்கன்னா உணவு பயிர்கள், அதுல தானியங்கள், சிறுதானியங்கள் மற்றும் பயிர் வகைகள், எண்ணெய் வித்துக்களுக்கும் கொடுக்கறாங்க. ஆண்டு வணிக பயிர்கள், அப்புறம் ஆண்டு தோட்டக்கலை பயிர்களுக்கும் கொடுத்துட்டு வராங்க மேடம். மண்வள அட்டைன்னு சொல்றாங்களா சார், அதனுடைய பயன் என்ன சார், அதை பற்றி சொல்லுங்க சார். எப்பவுமே நாங்க எங்க வேளாண்மை அறிவியல் மையத்திலையும் வரக்கூடிய விவசாயிகள் நாங்க சந்திக்கிறப்ப முதல்ல எங்களுக்கு மகசூல் அதிகமா வரலன்னு சொன்னாங்கன்னா முதல்ல மண் பரிசோதனையும் நீர் பரிசோதனையும் செஞ்சிருக்கீங்களான்னு கேட்போம். சராசரியா மனித செயல்பாட்டுக்கு நீங்க ஆரோக்கியமா இருக்கிறீங்கன்னு கேட்கறது போல மண்வள அட்டை இப்போ தீவிரமா மத்திய அரசு முன்னெடுக்கிறதுல ஆரோக்கியமான பூமி, பசுமையான பண்ணை, மண்ணள அட்டையை வச்சுதான் நாங்க முடிவுக்கு கொண்டு போவோங்க. இதுல பாத்தீங்கன்னா அதுல என்னென்ன கொண்டு போறாங்க, இந்த அட்டையின் மூலம் மண் ஆரோக்கியத்தை சார்ந்த குறியீடுகள் நாங்க கணக்கிடுறோம். அவை தொடர்பான விளக்க குறிப்புகளும் இதுல இடம்பெற்றிருக்கும். இந்த குறியீடுகள் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் விவசாயிகளுடைய நடைமுறை அனுபவம் மற்றும் உள்ளூர் இயற்கை வளங்கள் குறித்த அந்த அடிப்படையில அமைஞ்சிருக்கும். சாயில் ஹெல்த் கார்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மண்ணள அட்டையை வச்சுதான் தங்கள் மண்ணில் எந்தெந்த சத்துக்கள் குறைவாக உள்ளது, அப்புறம் குறித்த தெளிவான ஒரு புரிதலை விவசாயிகளுக்கு நாங்கள் வழங்குவோம்.
இதன் மூலம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த பயிர்களை எப்பெல்லாம் பயிரிடலாம், சிறந்தது எது என்பதையும் நாங்கள் வந்து பரிந்துரைப்போம். நிச்சயம், அதாவது காலநிலை மாற்றத்துக்கு ஏற்ற போல எந்தெந்த பயிர்களை எந்தெந்த பருவ காலங்களில் பயிரிடலாம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எந்தெந்த பகுதியில் என்ன மாதிரியான பயிர் வந்து நல்ல வளர்ச்சி காணும் அப்படின்ற தகவல்களும் வழங்கப்படுதா சார் வேளாண் அறிவியல் நிலையம் வாயிலாக? கண்டிப்பாக மேடம். இப்போ உதாரணத்துக்கு தமிழக மாநிலத்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு 7 ஆக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ்னு சொல்லுவாங்க. அதிகமாக மழை பெய்யக்கூடிய பகுதிகளான கன்னியாகுமரி, அப்புறம் வந்து உதகை மாவட்டங்கள் தவிர மீதி எல்லா மாவட்டங்களுக்கும் ஒரு பரிந்துரைக்கும் இப்போ என்னென்ன வந்து வேளாண்மை அறிவியல் நிலையம் நான் சொன்ன மாவட்டங்களில் இயங்குதோ அவங்க அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அவங்களுடைய பரிந்துரைகளையும் அந்த விவசாயிகளுடைய தேவைக்கு ஏற்ப அதற்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பரிந்துரைப்பாங்க மேடம். நிச்சயமா சார். எப்போவுமே வந்து விவசாயிகள் நலன் சார்ந்து முக்கியமான விஷயங்களை வந்து நீங்க அவங்களுக்கு வந்து பகிர்ந்துட்டே வரீங்க. அந்த வகையில மத்திய அரசோட விளைநிலம் காப்போம் திட்டம் தற்போது ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து நடைபெற்று வருது. இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன சார்? இப்ப முன்னெடுத்திருக்கிறது வந்து மேடம் சமையல் எரிவாயு தட்டுப்பாடை தாண்டி இப்ப விவசாயிகளுடைய ஒரு வருமுன் காக்கும் திட்டம் தான் இந்த திட்டம். இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் மூலியமா நமது மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வச்ச பேர் வந்து கேத் பச்சோ அபியான். மண், விவசாயம், விவசாயி, மண்ணை காப்போம், விவசாயத்தை காப்போம், விவசாயிகளை காப்போம். இப்ப இந்த கேம்பெயின் பாத்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் முழுக்க மத்திய அரசு முன்னெடுத்திருக்கிறாங்க. இது என்ன பண்ண போறோம் நீங்க கேட்டது போல ரசாயன உரங்கள்ல குறிப்பா யூரியாவுடைய அதிகப்படியான பயன்பாட்டை வந்து கட்டுப்படுத்துறது தான் இதோடைய அடிப்படை நோக்கமே. அதாவது ஒரு பக்கம் மறைமுக காரணங்களால மேற்காசிய போரால யூரியா போன்ற ரசாயன உரங்கள் தயாரிப்பதற்கான உபப்பொருட்கள் கிடைக்க தட்டுப்பாடு ஏற்படும் என்பதை முன்னிறுத்தி இப்பவே வந்து நமது விவசாய மக்களுக்கு இந்த மாறி வரும் இயற்கை வேளாண்மை அதற்கு தகுந்த மாதிரி இந்த ரசாயன உரங்களை குறைத்து மற்ற உயிர் உரங்கள்ல மாறணும்ன்ற நோக்கத்தோட தான் மண்ணை காப்போம், விவசாயத்தை காப்போம், விவசாயிகளை காப்போம் என்ற இந்த இயக்கம் வந்து ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இப்ப இந்த இயக்கம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜூன் 30 வரைக்கும் நாங்கள் செயல்படுத்திக்கிட்டு வரோம். இதுல 3 முக்கியமான சொல்லியிருக்கிறாங்க பரிந்துரை. 1 சீரான ஊட்டச்சத்து மேலாண்மை. நீங்க ஏற்கனவே கேட்டது போல அந்த மண் சுகாதார அட்டை மூலியமா இந்த சீரான ஊட்டச்சத்து மேலாண்மையை கடைபிடிக்கணும் விவசாயிகள். அந்த நிலத்திற்கு வந்து என்ன உண்மையான ஊட்டச்சத்து தேவையோ அதை மட்டும்தான் அந்த வரம்புக்கு மீறி கொடுக்க கூடாது. அளவுக்கு மிஞ்சினால் அந்த அமிர்தமும் நஞ்சு என்பது போல இந்த யூரியா பயன்பாடை குறைப்பதற்கு முதல் இது. 2வது பாத்தீங்கன்னா நிலையான நடைமுறைகளை பின்பற்றணும் விவசாயிகள். முக்கியமா நான் ஏற்கனவே சொன்னது போல இயற்கை இடுபொருட்கள், உயிர் உரங்கள், பசுந்தாள் உரங்கள், நீங்க ஆங்கிலத்தில் இப்ப கிரீன் மெனியூர்னு சொல்லுவாங்க, பஞ்சகவ்ய அந்த மாதிரி பொருட்கள், பயோ ஃபெர்டிலைசர் எங்க வேளாண்மை அறிவியல் மூலியமாக நாங்கள் விற்பனைக்கு அதுவும் கொண்டு விவசாயிகள்கிட்ட சேர்க்கிறோம். அப்ப இந்த உயிர் உரங்களை மாறணும்ன்றது தான் இந்த 2வது அவங்க பரிந்துரைக்கிற நிலையான நடைமுறைகள். 3வதா பாத்தீங்கன்னா இப்ப இதன் மூலியமா இந்த 1 மாதம் நடக்கக்கூடிய முகாம்ல இதற்கு மற்ற திட்டங்களையும் இணைக்கலாம்னு சொல்லி மத்திய அரசு வழிகாட்டுதல் கொடுத்திருக்காங்க. அதுல முக்கியமா நீங்க ஏற்கனவே கேட்டது போல PM கிசான் சம்மான் நிதியில வந்து யாரெல்லாம் இது வரைக்கும் சேரலையோ, அப்புறம் வந்து கிசான் கிரெடிட் கார்டு திட்டத்தில் யாரெல்லாம் அந்த பயிர் காப்பீடுல உள்ள வரலீங்களோ விவசாயிகள்கிட்ட கொண்டு போய் தெரிவிப்பதால இந்த விழிப்புணர்வு முகாம் மூலம் அதையும் சேர்ந்து செயல்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு நாடு தழுவிய அளவிலான முன்னெடுப்பா கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதன் மூலம் அவங்களுடைய செயல்பாடு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுவரைக்கும் கிட்டத்தட்ட சுமார் 10 லட்சம் விவசாயிகள் வந்து இந்த இயக்கத்துல வந்து வெற்றிகரமா தொடர்பு கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் பாத்தீங்கன்னா இந்த நடைமுறை பயிற்சிக்கு ஏற்ப அவங்களுக்கு வந்து களத்துல வந்து வேளாண்மை அறிவியல் மையங்களோட பயணிச்சு எப்படி வந்து இந்த இயற்கை வேளாண்மையில வந்து ஈடுபடலான்றத நாங்க அந்த ரசாயன உரங்களை குறைத்து கொண்டு செயல் விளக்கங்களும் கத்துத்தரோம் மேடம். நிச்சயமா சார். அதாவது மத்திய அரசின் விளைநிலம் காப்போம் திட்டம் வந்து எதனுடைய அடிப்படையில வந்து செயல்படுத்தப்படுது, அதன் மூலம் வழங்கப்படக்கூடிய பயிற்சிகள், அதனுடைய பயன்கள் வரைக்கும் வந்து ரொம்ப விளக்கமா சொன்னீங்க சார். இதுல இருந்து 2 விஷயத்தை வந்து என்னால பிரிச்சு பார்க்க முடியுது. 1 இயற்கை உரங்களுடைய பயன்பாடு அப்படின்ற விஷயம், இன்னொன்னு வேதி உரங்களுடைய பயன்பாட்டை வந்து குறைக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கம். இந்த 2 விஷயத்தையும் வந்து பார்க்க முடியுது. மக்களுடைய நலன் சார்ந்துதான் இப்படிப்பட்ட முடிவுகளை வந்து அரசு எடுக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் புரிஞ்சுக்க முடியுது. இயற்கை உரங்களோட பயன்பாடு வந்து அதிகரிச்சுட்டு வர்றதா மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். அதை எப்படி பார்க்கலாம் சார் நம்ம? கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொன்னது போல இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லா நுகர்வோர்கிட்டையும் நான் ஏற்கனவே சொன்னது போல பண்ணை முதல் நம்ம சாப்பிட்ற தட்டு வரைக்கும் ஆங்கிலத்தில் ஃபார்ம் டு ஃபோர்க்குன்னுவாங்க. மிகப்பெரிய ஒரு புரிந்துணர்வு வந்திருக்கு. எல்லாருமே வந்து தங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து இந்த செயல்படுத்துறதுல இயற்கை முக்கியமாக வந்து உபப்பொருட்களோ இல்லை மற்ற நுகர்வோர் வாங்குறப்ப வந்து ஒரு தரம் வந்து அதிகமாக இருக்கிறப்ப அதற்கு வந்து செலவு செய்வதிலையும் அவங்க குறையிறது கிடையாது. நீங்க ரசாயனம் கலந்த மற்ற மாற்று வழி உணவுகள் சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து மருத்துவரை அணுகிறதுக்கு பதிலாக முன்னெடுப்பா முதலேயே வந்து நம்ம ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்கிறதுக்காக இந்த இயற்கை சார்ந்த வழிமுறைகளுக்கு மாறுறது வந்து மிக சால சிறந்தது மேடம்.
நிச்சயமா சார். இப்ப விவசாயிகள் உற்பத்தி செஞ்சிடுறாங்க சார், அதற்கப்புறமா அதை சந்தைப்படுத்துறது அப்படின்றது அவங்களுக்கு ஒரு பெரிய சிரமமான விஷயம் தான். அதற்கான வழிகாட்டுதலை நீங்க வேளாண் அறிவியல் மையங்கள் வாயிலா என்னென்ன வழிகாட்டுதலை கொடுக்குறீங்க சார்? இப்ப மத்திய அரசுடைய சந்தைப்படுத்துதல 2 மிக முக்கியமான செயல்பாடுகள் நடந்துட்டு இருக்கு மேடம். ஒன்னு இந்த ஈநாம் போர்ட்டல்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரானிக் மார்க்கெட்டிங் இதுக்கு. இன்னொன்று அந்த அக்மார்க் நெட்னு சொல்லக்கூடியது மேடம். இதுல பாத்தீங்கன்னா நமது எல்லா விவசாயிகளும் எப்படி இந்த மின்னணு வர்த்தக தளமா அவங்க அவங்களுடைய பொருட்களை விற்கலான்றதுல ஒரு உட்கட்டமைப்பை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட நம்ம எப்படி ஒரு கைபேசி செயலி மூலியமா இந்த ஈநாம் திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்திக்கிட்டு வராங்க. இப்ப நீங்க உதாரணத்துக்கு நம்ம நிறைய ஆன்லைன் வியாபாரங்கள் நீங்க சந்திச்சிருப்பீங்க. அதுல நம்ம ஆங்கிலத்துல சொல்லக்கூடிய இந்த மெய்நிகர் சந்தையாகவே இந்த ஈநாம் செயலி மூலியமா இதை கொண்டு போய் சேர்க்கறாங்க நுகர்வோருக்கு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா சந்தை அமைப்பு விவசாயிகள் மத்தியில ஒரு முறை பதிவா தான் கொண்டு போறாங்க மத்திய அரசின் கீழ் இயக்கக்கூடிய இந்த ஈநாம் செயலி மூலியமா. இதனால அவங்களுக்கு என்னன்னா இடைத்தரகர்கள் இல்ல, அப்புறம் நேரடியா நுகர்வோர்கிட்ட என்னென்ன இது கொண்டு போக முடியுது, அவங்களுடைய தேவை என்னென்ன அறிஞ்சு எது விற்பனை வாய்ப்பு அதிகமா இருக்கு, அதிக லாபம் எந்த காலகட்டத்தில் அவங்களால ஈட்டலாம் என்றதை முடிவு செஞ்சு அதற்கு தகுந்த மாதிரி சாகுபடியை மேற்கொள்ளலாம் மேடம். நிச்சயமா சார். இப்ப ஒரு விவசாயி மத்திய அரசின் திட்டங்கள் கீழே ஒரு பயனாளியா பயனடையணும் அப்படின்னா அதற்கான வழிகாட்டுதல்கள் வேளாண் அறிவியல் நிலையங்கள் வாயிலா வழங்கப்படுதா சார்? ஏன்னா இப்ப அவர் என்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்னா நிறைய பேருக்கு டிஜிட்டல் டெக்னாலஜி தெரியாம இருக்கும் விவசாயிகளுக்கு. அவங்களுக்கு என்ன மாதிரியான வழிகாட்டுதல்களை உங்க மையங்கள் வாயிலா நீங்க வழங்குறீங்க சார்? இது ஒரு நல்ல கேள்வி மேடம். இப்ப விவசாயிகள் படிப்பறிவு இல்லாத விவசாயிகள் தாண்டி நிறைய பேர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு தொழிற்படிப்பு படித்தவங்க இல்ல ஒரு மிகப்பெரிய ஓய்வு எடுக்கணும்னு விரும்புறவங்க எல்லாருமே இந்த பண்ணை தொழில் ஈடுபடுறதுக்கு எங்களுடைய வேளாண்மை அறிவியல் மையத்தை தொடர்ந்து நாடி வராங்க. நீங்க குறிப்பா கேட்டது போல அவங்க வர்றதுக்கு முன்னாடியே அவங்களையே தயார்படுத்தி நிறைய இந்த ஊடகங்கள்ல இதெல்லாம் பார்த்துட்டு சார் இது இப்படி இருக்கு, இதனால அதிக லாபம் வருமா, நாங்க பண்ணை தொழில் ஈடுபடலாமா, நிறைய கேள்விகளோட தான் வராங்க. ஆனா முறையா நாங்க பரிந்துரைக்கிறது என்னன்னா, நீங்க முதல்ல உங்களுடைய நில அளவு எங்க இருக்கு, அப்புறம் எவ்வளவு நிலம் வச்சிருக்கிறீங்க, உங்களுடைய மூலதனம் எவ்வளவு, நீங்க இப்போ ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் ஈடுபடுற மாதிரி ஏதாவது ஒரு திட்டம் இருக்கா, இல்ல வெறும் கால்நடை தொழில் சார்ந்த தொழிலில் ஈடுபட போறீங்களா, இல்ல உங்களுக்கு நகரம் மிக அருகாமையில் இருக்கிறதால சில பொருட்களை மட்டும் தயாரித்து விற்பனைக்கு கொண்டு போறீங்களா, இந்த மாதிரி உங்களுடைய வசதி வாய்ப்புகளையும் நீங்க கண்டறிஞ்சு அதன் மூலியமா நீங்க அணுகிறப்ப எங்களால நேரடியா ஒரு வெற்றியடையத்துக்கு என்ன வழின்றத ஒரு குறிப்பா சொல்றதுக்கு ரொம்ப ஏதுவா இருக்கும். நீங்க இப்ப மத்திய அரசின் கீழே பாத்தீங்கன்னா கிசான் கால் சென்டர்னு சொல்லுவாங்க. எல்லா விவசாயிகளுமே அந்த 1551 அந்த எண்ணிற்கு நீங்க நேரடியா தொடர்பு கொண்டு 22 உள்ளூர் மொழிகள் பதில் கேட்டு பெறுறாங்க. அது தவிர நிறைய பேர் நான் சொன்னது போல சமூக ஊடகங்கள்லயும் வெற்றி கதைகளை பார்த்துட்டு எங்களிடத்தும் வராங்க. குறிப்பா விற்பனையிலேயோ வேளாண் சார்ந்த தொழிலில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி விவசாயிகளுடைய லாப நோக்கம், அப்புறம் விற்பனை வாய்ப்பு, அப்புறம் இதனால நம்மளால தொடர்ச்சியா செயல்படுத்தி அதை வெற்றியடைய முடியுமான்றத ஒரு சின்ன ஒரு திட்டத்தையாவது அவங்க எழுதி வைத்துக்கொண்டு அதற்கு பிறகு அந்த முடிவை செயல்படுத்துவதில் இறங்கினா வெற்றி அடைய முடியும் மேடம். நிச்சயமா சார். அதாவது வேளாண் அறிவியல் நிலையங்கள் வாயிலா என்ன மாதிரியான உதவிகள் வழங்கப்படுது அப்படின்னு சொன்னீங்க. இன்னும் ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் சார். ஒருத்தர் மண்வள அட்டைக்காகவோ இல்ல பயிர் காப்பீடு திட்டத்துக்காகவோ பதிவு செஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கான வழிகாட்டுதல்களையும் நீங்க வழங்குறீங்களா சார்? கண்டிப்பா மேடம். இப்ப உதாரணத்துக்கு இப்ப மண்வள அட்டை அது நமது மாநில அரசின் வேளாண்மை துறை மூலியமா நேரடியா அந்தந்த களத்துல வழங்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல பிரதான் மந்திரி பயிர் உற்பத்தி திட்டத்தின் கீழே பதிவு செய்யறப்ப 2 முக்கியமான களத்துல செயல்படுத்துறாங்க. உதவி வேளாண் அலுவலர் பாத்தீங்கன்னா அவங்க நேரடியா மண்வள அட்டையும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இப்ப எப்படி நமக்கு ஆதார் எண் இருக்கோ அந்த மாதிரி விவசாயிகளுக்கு தனியா அடையாள எண் கொடுக்குறாங்க. அடையாள எண்ணையும் விவசாய அந்த மண்வள அட்டையுமே நீங்க பெற்றிருந்தா இல்ல நீங்க பெறாம இருந்திருந்தாலும் அந்தந்த இப்ப நம்ம மாநில அரசின் கீழ் இயங்கக்கூடிய வேளாண்மை துறைக்கு கீழே உதவி இயக்குனர் மூலியமா நீங்க தாராளமா நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா அந்தந்த ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளே அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. நேயர்களே, விவசாயிகள் நலனுக்கான மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த இந்நிகழ்ச்சியின் நிறைவு பாகத்தை நாளை கேட்கலாம்.